அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸில் டே 3க்குள்ளே கண்டென்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டே 2ல் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்லாண்டிங் லைன், செகண்ட் ஸ்ட்ரோக் அப்பர் ஹூக், தேர்ட் ஸ்ட்ரோக் லோயர் ஹூக். திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்லாண்டிங் லைன், செகண்ட் ஸ்ட்ரோக் அப்பர் ஹூக், தேர்ட் ஸ்ட்ரோக் லோயர் ஹூக். ஸோ இது நம்ம பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். இப்போ டே 3 நம்ம லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்க போகிறோம். அடுத்து நம்ம லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேஜை 4 டிவைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெட்டர் ஏ. கவனமாக பாருங்கள், லெட்டர் ஏ. ஸோ ஒரு கர்வோட அப்பர் ஹூக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதிலே ரிட்டன் வர்றோம் ஏ. ஸோ ஒன் மோர் டைம் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு அப்பர் ஹூக், அதிலே ரிட்டன் வர்றோம், மேலே ஜாயின் பண்ணி ஏ. ஸோ அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கணும், ப்ளஸ் எப்படி இருக்கணும், ஸ்லாண்டிங்காக இருக்கணும். ஸோ தென் லெட்டர் பி. ஸோ லெட்டர் பி பாருங்கள், அப்பர் ஹூக் மேலே வரைக்கும் போகிறோம், அதிலே ரிட்டன் வர்றோம். ஸோ லெட்டர் பி. ஸோ திருப்பி போடுறேன், அப்பர் ஹூக் பி. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த அப்பர் ஹூக் ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணும்போது லைட்டாக ஒரு பெண்ட் வரணும். ஸோ தென் சி. சி கவனிங்க, அப்பர் ஹூக் மாதிரி போட்டு எல்லாத்துலேயுமே இந்த அப்பர் ஹூக் வரும். சி. சி பாருங்கள், திருப்பி ஒரு தடவை போடுறேன், சி. ஓகேவா? ஸோ இப்போது சேர்த்து எழுத போகிறோம். ஏ, அதிலே ஒரு அப்பர் ஹூக் பி அண்ட் தென் சி. திருப்பி போடுறேன், ஏ, அப்படியே அப்பர் போய் பி அண்ட் தென் சி. ஓகேவா? திருப்பி ஒன் மோர் டைம் நான் திருப்பி போட்டு காட்டுறேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, தென் லெட்டர் பி, தென் லெட்டர் சி அண்ட் தென் சேர்த்து எழுதுகிறோம் ஏ, பி அண்ட் சி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ திருப்பி இப்போ நம்ம ஏபிசியை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, தென் லெட்டர் பி, தென் லெட்டர் சி, தென் ஏ ஜாயினிங் பி ஜாயினிங் சி. இந்த லாஸ்ட் ஃபஸ்ட் லைனை நம்ம டச் பண்ணும்போது எப்போதும் ஒரு லைட்டாக ஒரு ஸ்லைட் பெண்டிங் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபிசி பார்த்தோம் இல்லையா, இப்போது டிஇஎஃப் பார்க்க போகிறோம். ஸோ டியை கவனிக்கலாம். ஒரு அப்பர் ஹூக் ஏக்கு போட்டோம் இல்லையா, அந்த மாதிரியே போட்டு மேலே டச் பண்ணி கீழே வந்து ஒரு கர்வ். திருப்பி போடுறேன், ஒரு அப்பர் ஹூக் ஏ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே போட்டுட்டு மேலே ஃபஸ்ட் லைனை டச் பண்ணி அதிலே ரிட்டன் வந்து ஒரு கர்வ் டி. அண்ட் தென் இ போட போகிறோம். இ மட்டும் கவனிக்கணும், இ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். ஸோ நம்ம அப்பர் ஹூக் சி போட்டோம் இல்லையா, சி ஏ அதை கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதிலே ரிட்டன் வந்து இ. கவனிங்க, ஏ போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி மேலே அப்பர் ஹூக் போகணும், இதை ஜாயின் பண்ணணும், திருப்பி அதிலே ரிட்டன் இ. ஓகேவா? அடுத்து எஃப், தேர்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம், மேலே டச் பண்ணுறோம், ரிட்டன் வர்றோம் எஃப், திருப்பி எஃப். ஸோ இப்போ தான் சேர்த்து எழுத போகிறோம். டி இ எஃப், திருப்பி டி இ அண்ட் தென் எஃப். ஸோ இ நம்ம ஸ்டார்டிங் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இ ஈஸியாக வந்துடும். ஓகேவா? திருப்பி நம்ம டிஇஎஃப். ஓகே, திருப்பி நம்ம டிஇஎஃப் வந்து ரீகால் பண்ண போகிறோம். கவனிச்சுக்கலாம். டி இ எஃப், திருப்பி சேர்த்து எழுத போகிறோம் டி இ அண்ட் எஃப். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக நமக்கு இது ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். அடுத்ததான் நம்ம எஃப் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா, அடுத்து நம்ம ஜிஹெச்ஐ எழுத போகிறோம். கவனிச்சுக்கோங்க, ஜி பாருங்கள், நம்ம ஏ போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வரணும், அவ்வளவுதான் ஜி. திருப்பி ஜி போட்டு காட்டுறேன், அவ்வளோதான் ஜி. அடுத்து ஹெச் பார்த்துக்கோங்க, அப்பர் ஹூக் போயிட்டு ஹெச், ஒரு அப்பர் ஹூக் அதிலே ரிட்டன் வர்றோம், திருப்பி ஒரு அப்பர் ஹூக் மாதிரி வந்து ஹெச் அண்ட் தென் ஐ வந்து நம்ம லோயர் ஹூக் தான் ஐ. வெரி குட், அவ்வளோதான் ஐ. நம்ம லோயர் ஹூக் போட்டோம் இல்லையா, சேம் ஐ. ஸோ இப்போ நம்ம அதை ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். அப்படிங்க, ஜி ஹெச் ஐ, திருப்பி ஜி ஹெச் அண்ட் தென் ஐ. ஓகே, இப்போ நம்ம திருப்பி ஒரு தடவை ஏலேருந்து ஐ வரைக்கும் உள்ள லெட்டர்ஸை திருப்பி ஒன் டைம்
ரீகால் பண்ணிடலாம். திருப்பி ஒன் டைம் நம்ம எல்லா லெட்டர்ஸையும் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ, தென் பி, தென் சி. ஸோ இதை ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஏ, பி, சி, அண்ட் தென் டி, இ, எஃப் ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜி, ஹெச், அண்ட் தென் ஐ. ஸோ அவ்வளோதான். நீங்கள் திருப்பி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் இங்கே இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.